வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நல்ல ஹெல்த்தியான நல்ல கிறிஸ்பியான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பச்சைப்பயிறு தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த பச்சைப்பயிறு தோசையில் நிறைய ப்ரோட்டீன், அயன், அப்புறம் நார்ச்சத்து, இது போல் சத்துக்கள் நிறைய இருக்குது. இந்த தோசை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பச்சைப்பயிறு தோசை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டே நான் 1 கப்பு பச்சைப்பயிறு, அதுலேயே அதே டம்ளரால் ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை அரிசி சேர்த்துருக்கேன். பச்சை அரிசிக்கு பதிலாக நீங்கள் இட்லி அரிசி கூட சேர்த்து செய்யலாம். அரிசி சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா, தோசை நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும் நமக்கு. இப்போ நல்லா ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரங்கிட்ட நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அந்த பயிர் நல்லா ஊறி வரும்போது தான் நல்லா அரைப்பட்டு வரும். இப்போ இந்த நம்ம எப்படி மாவு அரைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அதில் ஒரு 3 பச்சை மிளகாய், இது பெரிய சைஸில் இருக்குது, அதனால் ஒரு 3 சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊற வச்சுருக்க பருப்பை அந்த தண்ணிலாம் வடிச்சிட்டு சேர்த்துக்குவோம். தண்ணிலாம் வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குங்க. நம்ம வேறு ஃப்ரெஷ்ஷாக உள்ள தண்ணி தான் ஊற்றி அரைக்கணும். இப்போ ஒரு பாதி அளவு மட்டும் சேர்த்து இதை ஒரு ஓட்டை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ மாவு பாருங்கள், அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ மீதம் இருக்கிற பருப்பு, அரிசி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். நல்லா கொத்தமல்லி தழை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இதிலே கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ மாவு அரைச்சதை திரும்பவும் அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். மாற்றி மிக்ஸி ஜார் கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவு பக்குவம் பார்த்திங்கன்னா நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு இருக்கணும். நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்குங்க. இந்த மாவில் பார்த்திங்கன்னா நீங்கள் ரோஸ்ட்டாக செஞ்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா பணியாரம் செஞ்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஊத்தாப்பம் செஞ்சுக்கலாம். நல்லா வெஜிடபிள், ஆனியன் எல்லாம் போட்டு ஊத்தாப்பம் மாதிரியும் செஞ்சுக்கலாம். இந்த ஒரு மாவு இப்படி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நான் இன்றைக்கி தோசை தான் ஊற்ற போகிறேன். தோசைக்கல்ல லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஒரு 2 கரண்டி அளவுக்கு தோசை மாவு ஊற்றி நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி விடுங்க. அழகாக நமக்கு தோசை ஊற்ற வரும் இந்த மாவு. தோசையும் பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக கிடைக்குங்க நமக்கு. இப்போ தோசை நல்லா வேகட்டும். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். இந்த தோசை ஓரளவு வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். இப்போ எண்ணெய் தடவி நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம திருப்பி போடாமல் கூட எடுத்துக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். இப்போ லைட்டாக திருப்பி போட்டு எடுத்துக்கிறேன்னா இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தோசை நல்லா அருமையாக வந்திருக்கு. நல்லா அடுப்பு தீயை குறைச்சி வச்சு போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா மொறுன்னு கிடைக்கும் நமக்கு தோசை. நல்லா கார சட்னி, தேங்காய் சட்னிலாம் வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த பச்சைப்பயிறு தோசை. இதே நீங்கள் ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி அதில் ஆனியன், கேரட்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் கலந்து, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கலந்து வச்சுருந்திங்கன்னா மேலாப்பில் வச்சு ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இந்த ரோஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மேலாப்பில் வெங்காயத்தை தூவி கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்படி செஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த பச்சைப்பயிறு தோசைக்கு பார்த்திங்கன்னா கார சட்னி, தேங்காய் சட்னிலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நேற்று ஒரு கார சட்னி கூட போட்டிருந்தேங்க வீடியோ. அந்த கார சட்னி கூட இந்த தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த தோசை ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.